அம்மாவுக்கு புடவை மாற்ற போகிறேன். அந்த புடவை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது கட்டிட்டு பண்ணுறேன். அந்த புடவை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எது நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்போ எடுத்துன்னு இருக்கிற புடவை வந்து தாலி பாக்கியம் வேணும்னு சொல்லிவிட்டு பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு அம்மா கிட்ட வேண்டிக்கின்னு புடவை ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த புடவை கட்ட போகிறேன். அம்மாவுக்கு புடவை கட்டிட்டேன். அந்த புடவையை மாற்றிட்டு இந்த புடவை கட்டிட்டேன். இதில் எந்த புடவை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த புடவையில் இந்த அம்மா நல்லா இருக்காங்க சொல்லுங்கள். அம்மாவுக்கு சேலையெல்லாம் கட்டி அலங்காரமெல்லாம் பண்ணியாச்சு. இந்த காளியம்மா 8 கை காளியம்மா. இந்த அம்மா சக்தி வாழ்ந்தவ. இந்த அம்மாவை எவ்வளோ பேருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.